கோபப்படாத நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லி வாயை மூடல. கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டான். இத்தனை வருஷமா நம்ம இட்லியை சாப்பிட்ட நன்றி கூட இல்லை. யாரா அவ? பேர் காளி. வேற எந்த டீட்டெயிலும் தெரில. அன்றைக்கே சொன்னேனே, வந்த அன்றைக்கி என்கிட்ட உருண்டை எடுத்து ஹாஸ்டலுக்குள்ளே வரவிடாம பண்ணிட்டான். ஓ, இந்த பிரின்சிபல் வேற இவன் இந்த வேலைக்கு வந்த மாதிரி தெரியலன்றான். வந்த அன்றைக்கி உங்ககிட்ட வம்பு இழுத்துருக்கான், ஹாஸ்டல் மெஸ்ஸுக்கு ஆப்படிச்சிருக்கான். உறுத்துது, விட்டது தொட்டது ஏதோ துரத்துதோ. டேய், அவன் யார் என்னன்னு பார்த்துட்டு வாங்கடா. சரிண்ணே. மைக்கு எங்கடா இருப்பேப்பா? சிட்டிங்கே தினசா இருக்கு. சட்டியை பிடிச்சி நான் சாச்சா. மைக்கு நலன் தொழிலே ஊர்னவன் ஒருத்தர் உட்காந்துருக்கு தினசு வச்சே சொல்லுவேன். அது ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. இவனை பார்த்தா சாதாரணமாக தெரியல. ஆத்தாடி மைக்கு, எவ்வளோ பத்தியா நம்பர் 10 இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? எமர்ஜென்சி டைமில் மீசால ஜெயிலிருந்து எல்லாருக்கும் நம்பர் 10 இவனு மீசால உள்ள இருந்திருக்கான். அண்ணே சும்மா உளராது. உளரலப்பா, தீர்ச்சியாட்டு இயாள் சம்பவக்காரன் தான். வேணா நான் ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமாக இருக்கும். எந்த பக்கந்து எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை திரும்பி பார்ப்பான் பாரு. கண்டிப்பா என்ன பயந்துட்டியா? பயம் இல்ல, சூதனா. உனக்கு புரியாது. விசாரிச்சுக்கலாம். அப்ப ஆள் மட்டும் பார்த்து சொல்றாரு. பண்ணிடு. டேய், யாரா அவன்? बोला तुझे ये वो वार्डन வார்டனா? நமக்காகவே காத்துன மாதிரி உட்காந்துருக்கிறான். டவுட்டே வேணாம், நமக்காக தான் காத்துன்னு உட்காந்துக்கிறான். ஏய், எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிடு.
கொலை காட்ல இருக்க மவனை கொல்லாம விட மாட்டேன். ஏய் ஃபோட்டோ இருக்கா? நீங்க கடைசியா ஒரு காலேஜ் பையனை கண்டுபிடிக்க ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தீங்களா? அந்த வீடியோல அந்த கடைசியா ஓட்டி பாத்தீங்கன்னா அந்த வார்டன் இருக்கானாமா. நம்ம பையன் பார்த்துட்டு சொன்னா சார், அவனை நீங்க பார்த்து சொல்லுங்க. உங்கள் அம்மா இதெல்லாம் எதையும் சொல்லாமல் தானே ஒன்று வளர்த்துருப்பாங்க. ஆமாம், அப்படி தான் வளர்க்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் இப்போ நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். உங்கள் அப்பா பேர் மாலிக், மதுரை அப்துல் மரக்காய புள்ள மாலிக். இந்த வீடியோவில் கடைசியில் அவன் இருக்கானா? உன் உசுரை காப்பாற்றுறதுக்காக உன் கூட நல்லா இருந்து மேலே உயிரை கொடுக்கும் துணிஞ்சு கிடக்குறானே, அவர் யார் தெரியுமா? உனக்கு யார் தெரியுமா? பேட்ட வேலை, ஊருக்குள்ள செல்லமா. பேட்ட அப்பாவை லாரி எத்தி கொண்டான். இன்னைக்கு சொந்த அப்பனையே கொண்டிருக்கான். அவன் சொன்ன மாதிரி நம்மளை கொலை பண்றதுக்கு அட்டெம்ப்டாவது பண்ணாமலே இருப்பாங்க. கண்டிப்பா செய்வான். பேசாம அவனை அவுட் ஆக்கிட்டா? அவுட்டுனா கொலை பண்ணிடலான்றீங்களா? ஆமா, சிங்கார சின்ன பையன், அவனை ஊரை விட்டு அடிச்சு துரத்திடலாம். ஆனா தேவார விஷயம், அவனை இங்கேயே இப்பவே போட்டுடலாம். இங்கேயே வா. இவனை போட்டு 4 மாசம் தான். நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறேன். என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீங்க ஏனே போறீங்க? நான் போறேண்ணே. உங்களுக்கா இது கூட செய்ய மாட்டேனா? மொட்டு கட்டியாடா நாதாரி. அவன் செயலுக்கு அவன் தான் அனுபவிக்கணும். நீ சொல்லு மாலிக். உங்களுடைய அண்ணனா போயிட்டான், அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அவகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுடு. அட போப்பா, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு. கவலைப்படாதீங்க. சொல்லு. பூங்குடியை கூப்பிடு. நீ வாங்க. நீ கொலிவு பண்ணிட்டு தேன அவுட்டா இருக்காங்க பாருங்க. 5 நிமிஷம் தட்டாங்க. ஒருத்தர் ஏறி கூடாது, எல்லாரும் போங்க. அண்ணே, அவனை ஏதாவது செய்யுங்க அண்ணே. அவனை கொன்னிருங்க. அதுதான் அண்ணனும் சொல்றாரு, அவனை இங்கேயே முடிச்சிடலான்னு. பூங்குடி, இந்த தேவாரம்ப வாழ மாட்டா, நம்மளையோ வாழ விட மாட்டான். என்னைக்கோ எப்போவோ செய்ய வேண்டியதை இன்னைக்கே இப்போவே முடிச்சிடலாம். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத சரோ, நல்லா யோசிச்சு தான் முடிவு வந்திருக்கோம். என் கணக்கு தப்பாகாது. சொல்லு தங்கச்சி, உன் முடிவுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். சரிண்ணா, அவனை முடிச்சிருங்க. கிளம்பிட்டியா? இனி அடிக்கடி சாவு வீட்டுக்கு வர வேண்டி இருக்குமே. இத பாரு தேவாரா, கொல்லணும் நினைச்சா பட்டுன்னு கொல்லணும். சும்மா பேசிட்டே இருக்க கூடாது.
அந்தந்த இடத்துல அப்படியே நிக்கணும். 2 படம் விழுந்த வீட்டுல 3வது படம் ஆகணும்னு நினைக்கிறவா மட்டும் முன்னால வாடா. நல்லது. சிங்காரம், இந்த செகண்டோட உங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு. செத்தவங்களுக்கு மரியாதையா சடுங்க பண்ணிட்டு படத்தோட சேர்ந்து நீயும் உங்க ஆட்டுக்குள்ள ஊரை விட்டு கிளம்பிட்டே இருங்க. பஞ்சாயத்து பண்ண நினைச்சேன் எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். கொலை வெறியில இருக்க. என்ன ரோபோ கண்டுபிடிச்சிருக்கீங்க? எத்தனை போலீஸ் அக்கௌண்ட் இருக்கு? எவ்வளவு பொருள் சேதம்? இது எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. உங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு ஆக்ஷன் எடுக்க போறோம். சார், நான் உருவாக்குன ரோபோ இது இல்ல. அதை என் கையாலே கண்ட துண்டமா விட்டு குப்பையில போட்டேன். இது எப்படின்னு எனக்கு புரியல. முதல்ல அந்த ரோபோ கண்டுபிடிச்சு நிறுத்தி ஆகணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கண்டுபிடிக்கணும், அது என் பொறுப்பு. கிவ் மீ a minute. என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? சிட்டி, என்னாச்சு உனக்கு? உன் சிஸ்டம்ல ஏதோ கரெக்டா இருக்கு. உன்னை ட்ரபிள் ஷூட் பண்ணணும். சனாவை கூட்டிட்டு லேபுக்கு வா. முடியாது. இனி உன் பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை உருவாக்க வேண்டாம். அதான் வேண்டாம் விட்டுட்டே இல்லை. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. சனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்ன இனிமே டிஸ்டர்ப் பண்ணாது. மடத்தரமா வளராது. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு மிஷின். உன்னை உருவாக்கினவன் தான். என்னால உன்னை அழிக்கவும் முடியும். மரியாதையா சனாவை கூட்டிட்டு வா. என்னை யாராலையும் அழிக்க முடியாது. இதுதான் நம்ம பெட்ரூம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்க போற இடம். ஏன் இப்படி திருப்பி திருப்பி பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்க? நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது நடக்காத காரியம். நடக்கும் சனா. உன்னோட குடும்பம் நடத்துறதுக்கு நான் எல்லா விதத்திலையும் தயாராயிட்டேன். ஒரு மனுஷன் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் என்னால உனக்கு கொடுக்க முடியும். புரியல? இப்போ நான் ஒரு செயற்கை உயிரினமே உருவாக்கிட்டு இருக்கேன். நமக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேணுமோ அதுல முன்கூட்டியே ப்ரோக்ராம் பண்ணிடலாம். அது உன் கர்ப்ப பையில செலுத்தினா மிஷினுக்கும் மனுஷனுக்கும் உண்டான முதல் குழந்தையை நீ பெற்றெடுப்ப. ரோபோ சேப்பியன்ஸ். Shall we begin my love? இந்த சீங்கிறது சீதா பிராட்டி சீன் போடுறது அசோகவன அழகு எல்லாம் வேஸ்ட். நீங்க தப்பிச்சு போக முடியாது. யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ தற்கொலை செஞ்சுக்க முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா கூட அந்த செயற்கை உயிரினமே உனக்குள்ள செலுத்துடுவேன். ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட சரண்டர் ஆக தவிர வேற வழியே கிடையாது. அவ்வளவு தூரம் போகணுமா? நோ, கம் லெட்ஸ் என்ஜாய் நவ் இட்செல்ஃப். கிவ் a beautiful kiss to your great king baby. Come 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 baby. Come 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 come. வசீகரன் நீங்க வந்தானா? இல்லையே. போய் மனுஷ குணம் சொல்லி கொடுத்தியே மறந்துட்டியா? உன் பாடி லாங்குவேஜ் நீ போய் சொல்லுது. சத்தியமா இல்ல சிட்டி. இது என்னோடதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் என்னோடதுன்னு சொல்ல? உந்து ஓ பாசிட்டிவ், அது ஏபி நெகட்டிவ். அவன் இங்க வந்திருக்கான். இல்ல, இந்த ரூமுக்கு வேற ஒரு ரோபோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. 10 நிமிஷம் கேமரா வேலை செய்யல. உன்னோட திடீர் மனமாற்றம், கரண்ட் கட்டு, ஜெனரேட்டர்ல தண்ணி. வசீகரன் நீங்க தான் இருக்கா? என்ன ஏமாத்திரியா சனா? இல்ல சிட்டி. என்ன லவ் பண்றேன்னு சொன்னது போய் தானே? என்ன நம்பு சிட்டி. அப்போ என்ன உண்மையிலேயே லவ் பண்றியா? ஆமா. அப்போ வசீகரன் உயிரோட இருக்க கூடாது. வா, வசீகரனை கொண்டுடலாம். Soldiers, assemble! Soldiers, we have a Trojan. நம்மள அழிக்கிறதுக்கு நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு பலி கொடுக்கணும். Who is that blood?
டாக்டர் வசீகரன், நீயா வந்துட்டேன்னா உன்னை ஒலிக்காம கொல்லுவேன். நான் கண்டுபிடிச்சேன்னா உன் சாவு கொடூரமா இருக்கும். Rubber. Yeah, yeah. Come. வசீகரன் நீங்க இல்ல போதிருக்க சனா. ஆமா ஆமா. 2ல 1 தொடு. அப்போ வசீகரன் இங்க தான் இருக்கா. என்னாச்சு சனா? தலை சுத்துதா? இப்போ சுத்தம் பாரு. Soldiers, rotate your heads. Hey, no. Down. உன்னை உருவாக்குனவன் நான் தான். என்னால உன்னை அழிக்கவும் முடியும்னு சொன்னியே. இப்போ என் கையாலேயே சாக போறப்பா. என்ன பாக்குற? இது நானே செஞ்ச கை துப்பாக்கி, ஹேண்ட்மேட். நல்லா இருக்கா? உன்னை எங்க சுடலாம்? என்னை அழிக்க நினைக்கிற மூளையா, இல்ல என் சனா கூடியிருக்கிற இதயத்தையா? என்னை அழிக்க நினைக்கிற மூளையை தான் சுடணும். ரெண்டே மாசனே வெளியே வந்துருவேன். உங்களுக்காக மின்னுக்கு வந்து நிப்பனே. கண்டிப்பா மின்னுக்கு நிப்பனே. பாருங்களேன். Sila cap jari di sini.
வரைக்கும் உள்ளே இருந்துருக்கணும். உங்கள் நல்ல நேரம் சீக்கிரமாக வெளியாகிறீங்க. ரீசெண்டாக 40 பேர் என்கவுண்டர். அதில் 30 பேருக்கு மேலே தமிழங்க தான். தமிழர்னால கெட்டவன் ஆயிடுச்சு. இந்த போலீஸ் சட்டை போட்டு கூட என்னையும் சில டைம் நம்பாமல் தான் பார்க்குறாங்க. ப்ளீஸ் உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், வெளியே போய் ஆரம்பிச்சிடாதீங்க. திருப்பி எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான். மகிழ்ச்சி. இல்லை, அந்த 43 காரங்க உங்களை தான் டார்கெட் பண்ணிட்டு. ஜாலியாக பறந்துட்டு இருந்த பிள்ளைங்களே இப்படி கூண்டில் போட்டு வளர்ந்துட்டுருக்கானே, இவனுக்கு என்ன பண்ணுறது? கூண்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சின்ன கம்பி போட்ட கதவு திறந்து விட்டா பறந்த வானம். திறந்து விட்டா செத்துறோன்னு மற்ற பறவைங்க கொத்தி கொன்றோம். பறவையோட குணமே பறக்கிறதாண்டா. அதை பறக்க விடு, வாழ்வா சாவாங்கிறது அது முடிவு பண்ணிட்டோம். உன்னோட இந்த கருணை அதோட சாவை விட கொடுமையானது. அடல்ல கோழிக்கறி. அப்புறம் எதாவது சாப்பிட்றீங்களா? சூடா தேதி கிடைக்குமா? சீனி கொஞ்சம் கம்மியா வேணாமாண்ணா? இல்லை இல்லை வேணாம். நேரம் இங்கே தான் வரீங்க போல. சொல்லுங்க கேட்போம். தமிழ் படங்களை எங்க மறந்து வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலிடா. 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. தோனிலேயோ வீரசேகரனோ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் வந்து என் முன்னால நிக்கணும். கோழிக்கறி